श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। श्रीवेङ्कटनाथज्जो कैतक्कियसीह सव्वतन्तसतन्तो वेयन्तारियवय्यो मखसन्निध्येयुसैसयं हि ययं मे नमहति यसाननाहम् सत्यं दासान अच्युयन्थिरजोयिं गलुरनयितडतमालम् अहिन्दनयरो सहाय लेखगैन्दम्। கேசாதி பாதாந்த வர்ணனம். வர்ணனம் என்பதற்கு மேலே ஒரு அனுபவம் என்பதற்கு மேலே எத்தனையோ வேதாந்த அர்த்தங்களை எல்லாம் வைத்து சாதித்துக் கொண்டிருக்கிறான்னு பார்த்துட்டு இருக்கோம். இப்போ எம்பெருமானுடைய திருநாபி வர்ணனம், அது மாத்திரம் இல்லாமல் கஜேந்திர சிருங்கலா, எம்பெருமானுடைய இடுப்பில் இருக்கக்கூடிய உதரபந்தனம் அப்படிங்கிற ஒரு ஒட்டியானமானது மன்மதனாகிய ஒரு கஜேந்திரன், அவனுக்கு கட்டுத்தறியான சங்கிலி போல அது இருக்கிறது அப்படின்னார். பல அர்த்தங்கள்ல இதை சொல்லலாம் அப்படின்னு தோன்றது. அதாவது மன்மதன்கிற ரொம்ப அழகானவன், அவனுடைய கட்டுத்தறி அப்படின்னா அதுவும் அழகா இருக்கணும். யானையை கட்டுறதுக்கு சங்கிலினால கட்டுறோம் வச்சோம். யானை கருப்பா இருக்கும். இந்த யானையை கட்டுறதுக்கு நல்ல வைரத்தாலையும் வைடூரியத்தாலையும் ஒரு சங்கிலி போட்டு கட்ட முடியுமா? நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதே சமயம் அது இரும்பு சங்கிலி தான், யானைக்கு ஏத்த மாதிரி அது இருக்கு. மாடு கயிறு போட்டு கட்டுறா, யானையை இரும்பு சங்கிலி போட்டு கட்டின்னு இருக்கும். அதே மாதிரி மன்மதனை போட்டு கட்டலாம் அப்படின்னா இந்த மாதிரி அழகான ஒரு திருவாபரணம் தான் அதை கட்ட முடியும் அப்படின்னு ஒரு அர்த்தம் தெரியுது. இன்னொரு அர்த்தம் தான் நேத்தே சொன்னேன். மதன கதனைகி நக்லிஷந்தே இது ஈஸ்வர சம்சயாகான எதிராஜ சத்தியத்தில சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். அதாவது மன்மதனை கட்டி போடணும்னா அந்த பெருமாளுடைய அந்த சேவையினாலே முடியும் அப்படின்னு அர்த்தம். பொதுவாக எல்லாருமே மன்மதனுக்கு கட்டுப்பட்டவர்கள், காமத்துக்கு கட்டுப்பட்டவர்கள். காமத்தாலே பீடிக்கப்படாதவர்கள் யாரும் கிடையாது. அதே சமயத்துல எம்பெருமானிடம் நம்முடைய மனசு ஈடுபட ஆரம்பிச்சதுன்னா அப்ப மெதுவாக நாம் அந்த கட்டிலிருந்து விடுபடலாம் அப்படிங்கிற ஒரு அர்த்தமும் உள்ளுக்குள்ள இருக்கு. அதையும் சேர்த்து இங்க சொல்றதாக நம்ம வச்சுக்கலாம். அடுத்தது 41வது ஸ்லோகம் பார்க்க போறோம். இதுல எம்பெருமானுடைய ஊரு யுக்மம் திருத்துடை வர்ணனை அப்படிங்கிறத பார்க்க போறோம். நேற்றே அந்த மன்மதனுடைய கட்டுத்தறி அப்படின்னு சொல்லும் போது அது உள்ளுக்குள்ள இன்னும் பல அர்த்தங்கள் இருக்கு அப்படிங்கிறத சூச்சகமா பார்த்தோம். இன்னைக்கு எம்பெருமானுடைய திருத்துடை வர்ணனம். அரை சிவந்த ஆடையின் மேல வஸ்திரம் சாத்தின்னு இருக்கார். அப்போ அழகாக சொல்றார், பூமி நீலோ நெஞ்சட் காஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு லாவண்யோகம். அதாவது பூமி நீலோபதானம் கிமபி கமலா பூமி நீலோபதானம் அப்படின்னு பகவத் தியான சோபானத்தில் வரும். தொடைய பத்தி சொல்லச்ச லக்ஷ்மி தேவி, பூமாதேவி, நீலாதேவி இவர்களுக்கெல்லாம் உபதானமா ஆகட்டான், அதாவது தலகாணியாக இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். பெருமாளுடைய மடியில தலை வச்சுட்டு தேவிகள்லாம் சயனம் செய்கிற வழக்கம். பரியாயன பிரசுத்தா அப்படின்னு ஸ்ரீமத் ராமாயணத்துல ஒரு விஷயம் வரும். அதாவது சித்திரக்கூட்டத்துல பெருமாளும் சீதா பிராட்டியும் இருக்கும் பொழுது பெருமாளுடைய மடியில தலை வச்சுன்னு சீதா பிராட்டி படுத்திருந்தார். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு சீதா பிராட்டியினுடைய மடியில தலை வச்சுன்னு பெருமாள் சயனிச்சுட்டு இருந்தார். அப்பதான் இந்த காக்காசுர விற்த்தாந்தமானது வருது. அப்போ சீதா தேவி தான் இந்த விஷயத்த சொல்ற. அப்போ அந்த கிமபி கமலா பூமி நீலோபதானம் அப்படின்னு சொல்லச்ச எத்தனையோ பாவத்துல சாதிக்கிற. கிமப்பினா ஏதோ ஒரு அற்புதமான அர்த்தம். இந்த மாதிரி ஒரு உபதானம் யாருக்கும் கிடைக்காது. உபதானம்னா தலகாணின்னு அர்த்தம் சொன்னேன். தேவிகள்லாம் சயனிச்சுன்னு இருக்காள் அப்படின்னு மட்டும் இல்லாமல் ஒரு தலகாணிக்கு வேண்டிய குணங்கள்லாம் ரொம்ப உத்கிருஷ்டமா இருக்கான். ஒரு தலகாணினா மேல உரையெல்லாம் போடுற வழக்கம் இல்லையா? இப்போ காமாராம ஸ்திரகதலிகா ஸ்தம்ப சம்பாவனீயம் க்ஷௌமாஸ்லிஷ்டம் கிமபி கமலா பூமி
டீலோபதானம் க்ஷௌமாஸ்லிஷ்டம்னா வஸ்திரம் இருக்கு. தலகாணிக்கு உரை போட்டு இருந்தாதான் தலகாணி, உரை இல்லாம இருந்தா அர்த்தம். அது மாதிரி க்ஷௌமா ஆஸ்லிஷ்டம் அப்படின்னா அழகான உரை போட்டு, அழகான வஸ்திரம் சாத்தின்னு இருக்க பெருமாள் அந்த தொடையில. அதனால க்ஷௌமாஸ்லிஷ்டம் கிமப்பின்னா ஆச்சரியமான, சொல்ல முடியாது, என்னன்னு சொல்ல முடியாத அளவு அழகான அப்படின்னு அர்த்தம். அழகு மட்டும் இல்லை, ஏன்னு கேட்டான்னா தலகாணினா நல்ல வாசனையா இருக்கணும்னு மட்டும் இல்லாமல் மிருதுவாக இருக்கணும் இல்லையா? மிருதுவாக இருக்கணும், கொஞ்சம் சைத்தியம் இருக்கணும், அத்தியந்த உஷ்ணமா இருந்தா என்ன இருக்காது, வாசனையா இருக்கணும், இதெல்லாம் தேவை. அதான் காமாராம ஸ்திரகதலிகா ஸ்தம்ப சம்பாவனீயம்ங்கிற, அதாவது மன்மதன் தோட்டத்து வாழை தண்டு மாதிரி இருக்கான் பெருமாளுடைய திருத்தொடை அப்படிங்கிற. வாழைத்தண்டு மாதிரி இருக்குன்னு சொல்லும்போது கொஞ்சம் குளிர்ச்சி முதலானது இருக்குன்னு தெரிகிறது, நல்ல வாசனை இருக்குன்னு தெரிகிறது. இந்த மாதிரி தலகாணினா அவ தலைக்கு ஏத்த மாதிரி அழகா இருக்கணும். பிராட்டி எல்லாமே தாமரைப்பூல இருந்து வந்தவர் லட்சுமி தேவி, பூமாதேவி எல்லாம் எவ்வளவு மிருதுவானவர். இவர்கள் சிரஸ் வச்சுக்கிறதுக்கு ஏத்த மாதிரியாக எம்பெருமானுடைய ஊருத்வயம் அப்படிங்கிறது இருக்கு அப்படின்னா. இப்ப அதே மாதிரி அதனாலதான் கிமப்பின்னு போட்டார். கிமப்பின்னா சாதாரண நம்மளால சொல்ல முடியாது. இந்த மாதிரி ஒரு தலகாணி லோகத்துல யாருக்குமே கிடைச்சிருக்காது. பெருமாளுக்கு தலகாணியா இருக்கக்கூடிய ஆதிசேஷனை பத்தி சொல்லுவா. அந்த மாதிரிதான் ஆதிசேஷன் ஆச்சரியமான அரவணை, அந்த அரவணை மேல இருக்க படுக்கையும் அவர்தான், தலகாணியும் அவர்தான், எல்லாமே அவர்தான். அந்த மாதிரி ஸ்ரீதேவி பூமாதேவி நீலாதேவிக்கு ஒரு தலகாணியாக பெருமாளுடைய ஊரு யுக்மம் அப்படின்னு திருத்துடைகள் இருக்கின்றன. இப்ப பார்க்கலாம். தாசான சச்ச தீசயி தானவ வீராண தீக நித்தாசயனம் துக உயரட்டிய திகுவன பாசாயக்கம்ப சச்சயம் ஊருஜுயம் தாசானாம் சத்ய திருஷ்யதே தானவ வீராணாம் தீர்க்க நித்ராசயனம் தவோதரஸ்தித திரிபுவன பிராசாதஸ்தம்ப சச்சாயம் ஊரு யுக்மம். பிராட்டியாருடைய சயனத்துக்கான ஒரு தலகாணியாக இருக்குன்னு சொல்லலை இந்த ஸ்லோகத்துல, கொஞ்சம் வித்தியாசமா வேறையா சொல்ற. தானவ வீரானாம் தீர்க்க நித்ரா சயனம், அசுரர்கள் இருக்காங்க அவர்களுடைய தீர்க்க நித்ரைக்கு சயனமா இருக்கான். தீர்க்க நித்ரானா மரணம்னு அர்த்தம். ஏன்னா தூங்கினா எழுந்துக்க மாட்டான்னு இல்லையோ, அதனால தீர்க்க நித்ரா. அந்த தீர்க்க நித்ரா படுக்க, ஒரு படுக்கையில படுத்தினா என்னைக்குவே எழுந்துக்க மாட்டான் அப்படின்னு சொல்ற மாதிரியாக தானவ வீரர்களுக்கு தீர்க்க நித்ரா சயனமாக, தீர்க்க நித்ரா படுக்கையாக இருக்கக்கூடியது. இது ஒண்ணு. ரெண்டாவது திரிபுவன பிராசாதஸ்தம்ப சச்சாயம் அப்படின்னு, எம்பெருமானுடைய திருவயிற்றிலே சர்வலோகங்களும் இருக்கு அப்படின்னு முன்னாடி பார்த்தோம். வயிற்றுக்குள்ள உதரத்தை வர்ணிக்கச்ச. அப்போ அந்த எம்பெருமானுடைய திருவயிற்றில் இருக்கிற எல்லா லோகங்களும் பிராசாதம், மாடி வீடுன்னு வச்சுக்கோங்க. அந்த மாடி வீட்டுக்கு கீழே ஸ்தம்பம் இருக்கும், தூணெல்லாம் இருக்கும். ஆனா 7 அடுக்கு மாடி 8 அடுக்கு மாடி கட்டினோம்னா அதுக்கேற்ற மாதிரி கீழே தூண் போடுவா இல்லையா? அந்த தூண் மாதிரி உலகமே பெருமாள் திருவயிறுல இருக்கச்ச, அந்த திருவயிறு மாடியா வச்சுண்டு அதற்கான ஆதார தூணாக இந்த இவை திருத்தொடைகள் இருக்கின்றன. முதலே சொன்னாலே பெருமாளுடைய திருமார்புல லட்சுமி தேவி இருக்க, அவருடைய பாதபீட்டமாக நாபி கமலம் இருக்குன்னு சொன்ன மாதிரி பெருமாளுடைய திருவயிற்றிலே சர்வ லோகங்களும் இருக்கின்றன. அந்த லோகங்கள்லாம் ஒரு வீடுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வீட்டை கட்டுறதுக்கான அஸ்திவாரம் ஆதார தூண், தாய் தூண் ஒண்ணு சொல்லுவா கட்டடங்களுக்கெல்லாம். அந்த தூண்ல தான் மொத்தமே கட்டடமே நிற்கும். அந்த மாதிரி தாய் தூணாக இந்த எம்பெருமானுடைய ஊரு யுக்மம் அப்படின்னு திருத்தொடை 2 இருக்கிறது. தாசானாம் சத்ய, பெருமாள் சொல்ற தாச சத்தியனே, அடிவர்க்க மெய்யனே, திருஷ்யத்தே காணப்படுகிறது, அழகாக சேவிச்சென்றிருக்கும். எதுன்னு கேட்டானா ஊரு யுக்மம்னு கடைசியில இருக்கு. ஊருனா தொடை, யுக்மம்னா 2ன்னு அர்த்தம். பாகு யுக்மம் சரண யுக்மம்ங்கிற மாதிரி அது ஒண்ணு. தானவ வீரானாம் தீர்க்க நித்ராசயனம், தானவர்கள்னா அசுரர்கள், அசுர வீரர்கள், வீரர்கள் பெயர் வச்சிருந்த அசுரர்கள்லாம் இருக்கா, அவளுக்கெல்லாம் பெருமாள் தீர்க்க நித்ரா கொடுக்குற. வேடிக்கையாக சொல்றார் இந்த விஷயத்த. அதாவது
மரணத்துக்கு தீர்க்க நித்ரா அப்படின்னு சம்ஸ்கிருதத்தில் ஒரு பெயர் உண்டு. இவன் எழுந்துக்க மாட்டாங்கிறபடினால. நித்ரானா அதுக்கு ஒரு சயனம் இருக்கணும் இல்லையோ, படுக்கை இருக்கணும் இல்லையோ. அப்ப தீர்க்க நித்ராக்கு ஏதாவது படுக்கை இருக்கணுமே. அப்படின்னா அசுரர்களுடைய தீர்க்க நித்ரைக்கு படுக்கையாக தன் தொடையே பெருவாள் வச்சுட்டான். இங்கேயே படுத்துக்கோங்க. இதுக்கு ரொம்ப பிரசித்தமானது யாருன்னு கேட்டா ஹிரண்யகசிபு தான். ஏன்னா தைத்தியேந்திர வீர சயனம் தையதோபதானம், இதே தேவநாத பெருமாளுடைய ஊர் யுக்மத்தை வர்ணிக்கிறான். தேவநாயக வம்சாஸ்திரத்துல சொல்ற தைத்தியேந்திர வீர சயனம். தைத்தியேந்திரன் அப்படின்னா ஹிரண்யகசிபு, அவனுக்கு வீர சயனமா, வீரசேனம் வீரர்கள்லாம் படுத்துக்கக்கூடிய வீரசயனமாக அவனை போய் தம் மடியில போட்டுண்டு அவனுக்கு ஒரு சம்ஹாரத்தை பண்ணார் இல்லையா. தையதோபதானம், தைத்தானா ஸ்ரீபூ நீலாதேவி, அவளுக்கெல்லாம் உபதானம் தலகாணிங்கிறத முன்னாடியே சொன்னேன் நான். ஆக அச்சு இந்த தேவநாயக விசாரத்துல ரெண்டையும் சொல்லிருக்கார். பகவத் தியான சோபானத்துல தையதோபதானம் பூமி கமலா பூமி நீலோபதானம் அப்படின்னு மாத்தம் சொல்லிருக்கார். இந்த இடத்துல தைத்தியேந்திர வீரசயனம் அப்படின்னு மாத்தம் சொல்லிருக்கார். அது வீரசயனம் மாத்திரம் இல்ல, தீர்க்க நித்ரா சயனம் அப்படின்னு கடைசி நித்ரையில அவளை மடியில போட்டு கொன்ற அப்படின்னு இருக்கிறபடினால தீர்க்க நித்ரா சயனம். கும்பகர்ணனுக்கு தான் தீர்க்க நித்ரா அப்படின்னு சொல்லுவான். அதாவது கும்பகர்ணன் தூக்கம் தான் எல்லாருக்குமே தெரியுமே. எல்லாருக்காட்டிலும் ரொம்ப நிறைய தூங்கக்கூடியவன் அவனை ராவணன் எழுப்பினான், நீ போய் யுத்தத்துக்கு போனோம் அப்படின்னா. இவனை யாரும் எழுப்பறதுக்கே பயம், இவனை யாரும் எழுப்ப மாட்டான். ஆனா ராவணன் தானே, அவன் எழுப்பி நீ யுத்தத்துக்கு போனோம் அப்படின்னா அவனுக்கு இப்போ கஷ்டம். பாதி தூக்கத்துல எப்படின்னா யாருக்கு தான் கஷ்டம் இருக்காது. சரி சரி போறேன், தொந்தரவு பண்ணாதேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். இவன் போறேன் ஓ அப்படின்ட்டு கிளம்பிட்டான். இங்க வந்து பெருமாள் கிட்ட வந்த அப்புறம் விபீஷணன் சொன்னார் இவனை பத்தி. அப்படின்னா இவனை ஏன் எழுப்பி அனுப்பிச்சா அப்படின்னா இந்த மாதிரி ராவணன் தான் எழுப்பி அனுப்பிச்சுட்டான் அப்படின்னா. சரி இவனை இனிமே யாருமே எழுப்ப முடியாதபடி நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டார் பெருமாள். அவனுக்கு தீர்க்க நித்திரையை கொடுத்துடுறேன். கும்பகர்ணனுக்கு பிரம்மா வரம் கொடுத்தார், அதுல அவன் 6 மாசம் தூங்குவான் அப்படின்னு. பொதுவாக 6 மாசம் தூங்குவான், 6 மாசம் முழிச்சுட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லுவா. ஆனா அப்படி இல்லை ராமாயணத்துல. 6 மாசம் தூங்குவான், அப்புறம் முழிச்சுப்பான். முழிச்சுன்னு உடனே தூக்கிடுவான். முழிச்சுன்னு 1 நாள் 2 நாள் 3 நாள் 4 நாள் 1 வாரம் இருப்பான், அவ்வளவுதான். மறுபடியும் தூங்கிடுவான், ஒரு 6 மாசம் தூங்குவான். அப்படிதான் அவனுக்கு வரேன். முழிச்சுன்னு கொஞ்ச நாள் இப்படி சுத்தின்னு இருப்பான், நல்லா சாப்பிடுவான், மறுபடியும் தூங்க ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த மாதிரி இருந்தவனுக்கு தீர்க்க நித்திரையை கொடுக்கிறார். அதனால கும்பகர்ணனுக்கு தான் கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில் தான் தந்தானோ, அந்த இடத்துல பெரிய தூக்கம் அப்படின்னு அர்த்தம். இப்போ சம்ஸ்கிருதத்துல வேடிக்கையாக இந்த தீர்க்க நித்ரான்னு சொன்னா அதை வச்சுன்னு சுவாமி தேசின்னு சொல்ற. அப்ப நித்ராக்கு சயனம் இருக்கு, படுக்கையா இருக்கு. தீர்க்க நித்திரைக்கு ஒரு படுக்கை வேணாமா? இப்ப அசுரருடைய தீர்க்க நித்திரைக்கெல்லாம் ஒரு படுக்கையாக இருக்கிறது. தானவ வீரானாம் தீர்க்க நித்ரா சயனம். ஆனால் ஹிரண்யகசிபு வேணா பெருமாள் வந்து தம் மடியில போட்டுட்டார். அதனால அவருக்கு அந்த ஹிரண்யகசிபுக்கு தீர்க்க நித்ரா சயனமா பெருமாளுடைய மடி இருக்கு. அதான் தைத்தியேந்திரம் போட்டிருக்காரு. ஏன்னா அசுரர்களுக்கு தலைவன் அப்படின்னு அர்த்தம். அவனே போயிட்டான்னா மற்ற பேருக்கெல்லாம் ஒன்னும் கதி என்ன அப்படிங்கிற அர்த்தத்துல இருக்கு. ஆனா இந்த ஸ்லோகத்துல தானவ வீரானோம்னு போட்டிருக்க. ஹிரண்யகசிபு தவிர வேற யார பெருமாள் மடியில போட்டு கொண்டார்? எல்லாரையும் 10 அடி தள்ளி நிக்க வச்சுதானே கொள்ற. சக்கராயுதம் பிரயோகம் பண்ணியும் ராவணன் முதலானவர்கள், ராவணனுக்கு பிரம்மாஸ்திரம் பிரயோகம் பண்ணார், சிசுவாளனுக்கு சக்கராயுதம் பிரயோகம் பண்ணார். அல்ல 10 அடி தள்ளி நிக்கிறார். மடியில போட்டு கொண்டார்னு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டான்னா, மது கைட்டபால கொண்டு இருக்கார் அப்படின்னு நம்ம முன்னாடியே பார்த்தோம். பெருமாளுடைய அந்த திரு வஸ்திரம், அந்த வஸ்திர வர்ணனையில வரும்போது மது கைட்டபால் அவ 2 பேருடைய ரத்தத்தினால இது அப்படியே திருட பீடித்த மது கைட்டப சோனித பட்டல பரிபாட்டலம்பர கட்டிதா அப்படின்னு பார்த்தோம் முடியும். அவளுடைய ரத்தத்தினால இன்னும் சிவப்பா இருக்கு அப்படின்னு. அவளை தொலைக்கு நடுவில் போட்டு நசுக்கினார் அப்படின்னு நான் இருக்கு. அதனால அவளுக்கும் வீர சயனம். இப்போ தீர்க்க நித்ரா சயனம். பெருமாள் அவ்வளவு பெரிய திருமேனில இருந்த, அதனால அவ கொசு மாதிரி இருந்தா. உண்மையில இவெல்லாம் மது கைட்டவெல்லாம் ஆதி அரக்கர்கள். முதல்ல அந்த அசுரால் வரலாம் சாதாரணமானவா கிடையாது. அவளை யாரும் கை வைக்கவே முடியாது. அப்படிங்கச்ச பெருமாளும் கை வைக்கல, தொடையிலே போட்டு நசுக்கிட்டார்.
இவனுக்கு போய் ஒரு கை என்ன, ஒரு ஆயுதம் என்ன, ஒரு யுத்தம் என்ன, இதெல்லாம் என்ன? கொசுவை நசுக்கிறதுக்கு ஆயுதம் கொண்டு வருவாளா? கையில ஒரு ஆயுதம் கொண்டு வந்து கொசுவை நசுக்க முடியுமா? அந்த மாதிரி மது கைத்தவாள் அந்த அளவு ஆதி அரக்கர்களே அப்படிதான் இருந்தாலும் பெருமாளுக்கு. அதனால தானவ வீரானாம், தானவ வீரர்கள், வெறும் அசுரர்கள் மட்டும் இல்லாமல் அசுரர்கள்ல ஆதி வீரர்கள் மது கைத்தவர் 2 பேர், பின்னாடி வந்தவன் ஹிரண்யகசிபு, இவ 3 பேரையும் தேசியம் நீங்க குறிக்கிறான்னு வச்சுக்கலாம். அவளுக்கெல்லாம் தீர்க்க நித்ரா சயனம், மரணத்துக்கான ஒரு படுக்கை, தீர்க்க நித்ரை படுக்கை, மரணப்படுக்கை அப்படின்னு சொல்லும்படியாக இந்த திருத்தொடை இருக்கிறது. தவோதரஸ்தித திரிபுவன பிராசாத ஸ்தம்ப சச்சாயம், தவ உதரஸ்தித, உன்னுடைய வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய திரிபுவன பிராசாத, 3 லோகம் இருக்கோ இல்லையோ, அது மாடி வீடுன்னு வச்சுப்போம். அதனுடைய ஸ்தம்பம், கீழே இருக்கக்கூடிய கம்பமாக, 2 கம்பமாக, சச்சாயம், அதை போல அழகாக இருக்கணும், நல்ல பிரகாசத்தோடு கூடி இருக்கக்கூடியது இந்த ஒரு யுக்மம், 2 தொடைகளும் அப்படின்னு தாற்பயம். இங்க சச்சாயம் அப்படின்னா அது போலன்னு அர்த்தம். பிராசாத ஸ்தம்பம் போன்றது, போன்றதுங்கிற அர்த்தத்துல சச்சாயான சப்தம் உண்டு எழுதியிருக்க வியாக்கியானத்துல. இது ஒரு அழகான கற்பனை. முதல்ல சொன்ன மாதிரிதான், ஒரு உலகம் மொத்தம் எம்பெருமான் வயிற்றுக்குள்ள இருக்கும்போது ஒரு மாடின்னு வச்சுட்டோன்னா கீழே ஸ்தம்பம்னு ஒண்ணு இருக்கணுமோ இல்லையோ. அப்ப இதை அடிப்படையா வச்சுட்டுதான் உலகம் இருக்கோ, பெருமாளுடைய இந்த திருத்தொடைகளை அடிப்படையா வச்சுட்டு இருக்கோம்னு சொல்லும்படியாக இந்த திருத்தொடைகள் அழகாக இருக்கின்றன அப்படின்னு அர்த்தம். சச்சாயங்கத்துக்கு 2 அர்த்தம் வரும். ஸ்தம்பம் போலன்னு ஒரு அர்த்தம், அழகான அப்படின்னு ஒரு அர்த்தம் உண்டு. 2 அர்த்தமும் சொல்லலாம் இந்த இடத்துல. தாசானாம் சத்ய திருஷ்யத்தே, திருஷ்யதேனா காணப்படுகிறது அர்த்தம், நாங்க சேவிக்கிறோம்னு அர்த்தம். தானவ வீரானாம் தீர்க்க நித்ராசயனம் தவோதரஸ்தித திரிபுவன பிராசாத ஸ்தம்ப சச்சாயம் ஒரு யுக்மம். அதுக்கு முன்னாடிக்கு இதுக்கும் சம்பந்தம் வேற வச்சு சொல்ற பார்த்தோம், அது ஒரு அழகு. அடுத்தது 42வது ஸ்லோகம். இது எம்பெருமானுடைய திருவடிக்கு. ஜானுமணி தர்ப்பணேன, ஜானுமணி தர்ப்பணேனய ஜங்காமரகய கலாயியாய தனியா அச்சுய நமுயை கந்தி லட்சீவ சரோய லஞ்சனே துகச்சலனே ஜானுமணி தர்ப்பணேன ச ஜங்காமரகத கலாச்சிகயா ச தன்யா அச்சுத நமுஞ்சதி காந்திஹ லக்ஷ்மீரிவ சரோஜ லாஞ்சனௌ தவச்சரணௌ. எம்பெருமாளுடைய தவச்சரணௌ, பெருமாளே உம்முடைய திருவடிகள், அந்த திருவடிகளை எம்பெருமானுடைய திருமேனி அழகு என்பது விடவில்லை அப்படின்னு அர்த்தம். திருவடி கூட அழகா இருக்கு அப்படின்னு தாற்பயம். பொதுவாக முகமெல்லாம் அழகா இருக்கு, கைகள் அழகாக இருக்கின்றன, கண்கள் அழகாக இருக்கின்றன, இப்படிதான் சொல்லுவா எல்லாருக்கும். அழகான கண்ணு, அழகான மூக்கு, நல்ல முகம், கை எல்லாம் நல்லா இருக்கு, சரீரம் எல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு. பாதம் கூட நல்லா இருக்குன்னு நான் சொல்லுவேன். பாதத்துக்குன்னு ஒரு அழகு உண்டா? பாதமும் நல்லா இருக்குன்னு சொல்லுவாளா அப்படின்னா, அது இந்த எம்பெருமானுடைய திருமேனியில இருக்கிற காந்தியானது, ஒரு அழகானது பாதத்தை மட்டும் விட்டு வைக்குமா என்ன? அந்த பெருமாளுடைய பாதமும் ரொம்ப ரொம்ப அழகாக, அதான் அடி மக்தேன், கைவண்ணம் தாமரை வாய் கமலம் போலும் கண்ணினையும் அரவிந்தம் அடியும் ஆகுதே. திருவடி கூட தாமரை பூவா இருக்கு, திருவடி போய் தாமரை பூவா இருக்க முடியுமா அப்படின்னு. ஏன்னு கேட்டான்னா, நம்ம காலால நாம நடந்து 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 திருவடியெல்லாம் நம்ம காலெல்லாம் என்ன ஆயிடுறதுன்னு கேட்டா, ஒன்னும் அழுக்காகும். ரெண்டு அப்படியே நிறைய நடந்துட்டே இருந்தோம்னா அதுவே கொஞ்சம் கரடு முரடாயிடும். பாதமே எவ்வளவுக்குள்ள நடக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு கரடு முரடாக அது ஆயிடும். ஆனா ராமாவதாரத்துல கதம் பத்யாமிக பிராப்தோ அப்படின்னு ஜனக்கரை கேட்கிற. ராமன் நடந்து வரைச்சா, ஐயோ இந்த பாதத்தினாலேயா நடந்து வந்தான், அந்த பாதத்தை பார்த்தா தாமரைப்பூ மாதிரி இருக்கு, இப்ப தாமரைப்பூ நடந்து வந்த மாதிரி இருக்கே, இப்ப கல்லுலி முள்ளினுமா இந்த பாதத்தோடய நடந்து வந்தா இந்த பிள்ளை அப்படின்னு கேட்கிறார் ஜனக்கர்.
அந்த மாதிரி அடியும் அஸ்தே, திருவடி கூட தாமரைப்பூவா இருக்க முடியும். கை தாமரைப்பூவா இருக்குன்னா புரியுது. கைவண்ணம் தாமரை, வாய் கமலம் அப்படின்னா புரியுது. அங்க பல அர்த்தம் சாதிக்கிறான். கைவண்ணம் தாமரை, வாய் கமலம் போலும்னா தாமரைப்பூ மாதிரி இருக்கு மாத்திரமில்ல, தாமரைப்பூனுடைய வாசனையும் இருக்கு அப்படின்னு அர்த்தம். கண்ணினையும் அரவிந்தம் அப்படின்னா தாமரைப்பூ மாதிரி இருக்க மட்டும் இல்ல, தாமரைப்பூ மாதிரி மலர்ந்து இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். கைவண்ணம் தாமரை அப்படின்னா தாமரைப்பூ மாதிரி இருக்குன்னா தாமரைப்பூ மாதிரி மிருதுவாக இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். எல்லாம் வரணுமோ இல்லையோ, ஒன்னொன்னையும் ஒவ்வொரு பாவம் வச்சுக்கலாம். தாமரைப்பூ மிருதுவா இருக்க மாதிரி கைகள் சிவந்ததாக மிருதுவாக இருக்கு. கண்ணுல மிருதுவா இருக்குன்னு சொல்றது காட்டிலும் மலர்த்தியாக குளிர்ச்சியாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். கண்ணினையும் அரவிந்தம், வாய் கமலம் போலும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அர்த்தம் தான் சொல்லியிருக்கேன். வாய் அப்படி வாயை திறந்து பெருமாள் பேசச்ச தாமரைப்பூ மலர்ந்தா மாதிரி சிவந்த வாய் இருக்குங்கிறது மட்டும் இல்ல, ஒரு வாசனையோட இருக்கு, தாமரைப்பூனுடைய வாசனையோட இருக்கு அப்படின்னு அங்கங்க அந்தந்த அர்த்தங்கள்லாம் வரும். அடியும் அக்குதே, திருவடியும் அப்படியேதான் இருக்கு. அப்படின்னா திருவடி தாமரைப்பூ மாதிரி இருக்கிறதுக்கு பிரசக்தி இல்லை, நடந்து வரணுமே அப்படின்னா. ஆனா கூட ஒரு மார்தவம், அந்த மார்தவத்தோட கூட ஒரு காட்டினும் 2 திருவடிக்கு உண்டுன்னு பாதுகாப்பு சொல்றேன். மிருதுவாகவும் இருக்கும், ரொம்ப மிருதுவா இருக்கும், அதே சமயம் நடந்தும் போக முடியும். இதெல்லாம் அகடி கட்டணா சக்தின்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஏன்னா சகடாசுர தாடனேபி குப்தங்கிற பாதுகாசத்தை, சகடாசுரனை உதைச்சான்னா அந்த வண்டி பொடி பொடி ஆகணும், அதுவும் உண்டு. ஆனா மிருதுவாகவும் இருக்கும். அந்த மாதிரி திருவடிக்குன்னு ஒரு தனி பெருமை இருக்கு. அது எம்பெருமானுடைய திருமேனியில இருக்கக்கூடிய காந்தி ஆனது அந்த திருவடியில போய் அந்த அழகு நம்ம எதிர்பார்க்க முடியுமான்னு கேட்காதவங்கோ. தவ சரணோ ந ஜகாதி, உன்னுடைய திருவடிகளையும் அந்த காந்தியானது விடவில்லை அப்படின்னு அர்த்தம். இங்க அச்சுத ந முஞ்சதி காந்திஹி, காந்தியானது தவ சரணோ உன்னுடைய திருவடியை, சரோஜலாஞ்சனோ தாமரைப்பூ அடையாளமுடைய உன் திருவடியை, ந முஞ்சதி விடவில்லை. இங்கே தாமரைப்பூ விடல சுவாமி தேசிகனும். சரோஜ லாஞ்சனோன்னு தாமரைப்பூ போல இருக்குன்னு ஒரு அர்த்தம் வச்சுக்கலாம் வேணா. லாஞ்சனன்னா அடையாளம்னு அர்த்தம். திருவடியில ஒரு ரேகா ரூபத்துல தாமரைப்பூ இருக்கு அப்படி நம்ம முன்னாடியே பார்த்தோம் முடியும். அதனால சரோஜ லாஞ்சனோ தாமரைப்பூ அடையாளத்தோடு கூட இருக்கக்கூடிய ஒண்ணு திருவடியை, அந்த சரீர காந்தி எம்பெருமானுடைய திருமேனி மொத்தம் இருக்கக்கூடிய ஒரு அழகு, காந்தினா சோபா, ஒரு பிரகாசம், வெளிச்சம் நல்லா இருக்கணும் இல்லையா, அது திருவடியையும் விடவில்லை அப்படின்னு அர்த்தம். லக்ஷ்மி ரிவ, ஒரு உபமானம் ஒன்று போட்டிருக்க, லக்ஷ்மி போல. லக்ஷ்மி பிராட்டி திருவடியை விடலையே. லக்ஷ்மி பிராட்டி பெருமாளுடைய திருமார்புல தான் இருக்கார். திருமார்புல இருந்தா கூட திருவடியை அவ விடலையே. லக்ஷ்மி பிராட்டியானவர் 100 ரூபம் எடுத்துட்டு பெருமாள் திருவடியை வருடி கொண்டு இருக்கிறார் அப்படின்னு தான் இருக்கு. ஆக அந்த எம்பெருமானுடைய திருமேனி காந்தியானது லக்ஷ்மி பிராட்டியாரை பார்த்து கத்துக்கிறதா. நாம மேல இருந்தா கூட அதுக்காக திருவடியை விட்டுவிடக்கூடாது. சில பேர்லாம் மேல இருந்தாலும் திருவடியை விட்டுடுவான். நான் மேல கைங்கரியம் பண்றேன், திருவடி கைங்கரியம் பண்ண மாட்டேன். பாத சேவனா பாத சேவனம் பண்றதுக்கு வேற இருக்காளியோ, அவெல்லாம் பாத சேவனம் பண்ணட்டும் அப்படின்னு நினைப்பான். ஆனா லக்ஷ்மி தேவி தான் நல்ல உதாரணம். அப்படிலாம் நினைக்க கூடாது. ஏன்னா திருமார்பிலேயே வாசம் பண்றவர் லக்ஷ்மி தேவி, அவரே திருவடி சேவை பண்றார், பெருமாளுக்கு பாத சேவனம் பண்றார். அதை பார்த்து இந்த எம்பெருமானுடைய திருமேனி காந்தியானது, திருமேனி பிரகாசமானது, நம்மளும் லக்ஷ்மி தேவி போல இருக்கணும். பெருமாளுடைய திருமேனி மொத்தமும் காந்தி இருந்தா கூட திருவடியை நாம விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு காந்தி பிடிச்சிருக்கான். அதனால திருவடியும் அடியுமாக்குதே அப்படின்னு அதுவும் காந்தியா இருக்கு. அச்சுத ந முஞ்சதி காந்தி, ஹே அச்சுதானா விடாதவன் தான் அர்த்தம். அப்ப நீயும் விடலை, உன்னுடைய காந்தியும் உன்னை விடலைன்னு அர்த்தம். அச்சுத ந முஞ்சதி காந்தி லக்ஷ்மி இரிவ சரோஜ லாஞ்சனௌ தவ பாதௌ, லக்ஷ்மியானவள் தாமரைப்பூ அடையாளம் இருக்கிற திருவடியை விடமாட்டார் அப்படின்னு இருக்கும். இது ஒரு அழகு. ஏன்னா தாமரைன்னு தெரிஞ்சாலே லக்ஷ்மி பிராட்டி அதை எடுத்துடுவார், தன்னுடைய இதுன்னுவார். பத்மப்பிரியே பத்மினி பத்மஹஸ்தே பத்மாலயே பத்மதலாய தாட்சி, தாமரைப்பூல தான் வாசம் பண்றார், தாமரைப்பூ தான் கையில வச்சுட்டு இருக்கார். தாமரையே அவருக்கு தான். பத்மவனாலயாம், தாமரை இருக்கிற இடத்துல லக்ஷ்மி பிராட்டி இருக்க. அதனால
தாமரைக்கு அவருக்கும் நெருங்கின சம்பந்தம் உண்டு. அவர் பார்த்தா பெருமாள் திருவடியில பார்த்தா அங்கேயும் ஒரு தாமரைப்பூ இருக்கு ரேகா ரூபத்துல. உடனே தாமரைப்பூ இருந்தா அது நம்முடையதாச்சே அப்படின்னு சொல்லிட்டு பிராட்டி ஆனவர் அங்க போயிட்டாங்க. தாமரைப்பூ இருந்தா நம்முடைய இடம் இல்லையோ அது, அதனால நான் அங்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிராட்டி ஆனவர் இங்க வந்துட்டார், திருவடிக்கு வந்துட்டார். சரோஜ லாஞ்சனோ தவச்சரணம். தாமரைப்பூ அடையாளத்தை பார்த்து லட்சுமி தேவி வந்து அதை விடாமல் இருக்கிற மாதிரியாக இந்த காந்தியும் பார்த்தது. தாமரைப்பூ இருந்தா இன்னும் காந்திக்கு நல்லது தானே, அதனால அதுவும் திருவடியை விடாமல் இருக்கிறது. அதே சமயத்துல இதோட கூட இன்னும் 2-3 வரணும் சேர்த்து அழகா சொல்றேன் இந்த ஸ்லோகத்தை. ஜானுமணி தர்ப்பணேன ஜங்கா மரகத கலாச்சிகையாச்ச தன்யா. இந்த எம்பெருமானுடைய காந்திங்கிறது திருவடியில இருக்குன்னா அதுக்கு முன்னாடி அந்த திருவடிக்கு மேல இருக்கக்கூடியது ஜங்கா அப்படின்னு, அதுக்கு மேல இருக்கக்கூடியது ஜானு. ஜானுனா முழந்தாள்னு அர்த்தம். முழந்தாள் இருந்தவா காணீரேன்னு சொல்றாரு இல்லையோ, அந்த முழந்தாள் அதாவது தொடைக்கு கீழே முழந்தாள், முழந்தாளுக்கு கீழே அந்த பாதம் சேர்ற இடத்துல இருக்கும் இல்லையோ அதுக்கு தான் ஜங்கா அப்படின்னு பெயர். அதுக்கு கீழே பாதம் அப்படின்னு இருக்கு. இப்ப இந்த திருவடியை மாத்திரம் சொல்லாமல் அந்த ஜங்கா அந்த ஜானு முழந்தாள் அதை ரெண்டையும் சேர்த்து சொல்ற இந்த ஸ்லோகத்துல. முழந்தாள்ங்கிறது மணி தர்ப்பணம் போல இருக்கா, கண்ணாடி போல இருக்கான். ரத்தன மயத்திலே ஒரு கண்ணாடி ஒண்ணு பண்ணா எப்படி இருக்கும் அந்த மாதிரி கண்ணாடி போல இருக்கு, பளபளன்னு இருக்கு. முழங்கால் தானே, முழங்கால்லாம் பார்த்தா கொஞ்சம் கருப்பா இருக்கும், சொரன்னு இருக்கும் எல்லாருக்கும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் நல்ல பளபளன்னு நல்ல மழன்னு நல்லா பிரகாசிக்க கூடியதாக லக்ஷ்மி தேவி அதில் தான் முகம் பார்ப்பாராம். அவர் கண்ணாடியா வச்சுட்டு இருக்காராம். பெருமாளுக்கு திருவடி பிடிக்கிறேங்கிற ஷாக்குல அவர் முகம் பார்த்துப்பாராம் அதுல. அதனால லக்ஷ்மி பிராட்டிக்கு மணி தர்ப்பணம் ரத்னமயமான ஒரு கண்ணாடி போல இருக்கு எது இந்த ஜானு அப்படிங்கிறது, முழங்காங்கிறது. அப்புறம் ஜங்கா மரகத கலாச்சிகையா. ஜங்கா அப்படின்னு கணுக்கால்னு சொல்லுவாத, இது ஒரு கலாச்சிக்கா மாதிரி இருக்கு. கலாச்சிக்கானா ஒரு பாத்திரம் ஒண்ணு. அதாவது அழகா என்ன சொல்றாங்க கேட்டான்னா, லக்ஷ்மி பிராட்டியான் லக்ஷ்மி தேவியோ ஒரு ராணி, ராணிக்கெல்லாம் ராணி, சர்வலோகேஸ்வரி ராணி அப்படின்னா அவ கையில எப்பவுமே அழகு சாதனங்கள்லாம் இருக்கும். பொதுவாகவே பெண்கள் பார்த்தோம்னா அழகு சாதனங்கள் இல்லாம இருக்க மாட்டா. பெண்களுடைய பையை எடுத்து பார்த்தோம் வச்சுக்கோங்களேன், உள்ளுக்குள்ள ஒரு கர்ஷீப், அப்புறம் கண்ணாடி இதெல்லாம் இருக்கும். ஏன்னா அழகு சாதனங்களோட தான் இருப்பாள். அதனால லக்ஷ்மி பிராட்டியும் அழகு சாதனங்களோட தான் இருப்பார் எப்பவுமே. இப்ப லக்ஷ்மி பிராட்டியவர் பெருமாளுடைய திருவடியை பிடிக்க வந்திருக்கார். பெருமாள் திருவடி சேவனம் பாத சேவனம் பண்ணச்சு அப்ப என்ன அழகு சாதனம் வேண்டி இருக்குன்னா, பெருமாள் பார்த்தார், தேவியே உமக்கு அழகு சாதனம் எப்பவுமே இருக்கணும், இருந்தாதான் உமக்கும் அழகு, அது அழகுக்கும் அழகு. அதனால என்ன அழகு சாதனம் பார்த்தார், ஒண்ணு கண்ணாடி, அது பெருமாளுடைய முழந்தாலே கண்ணாடி ஆயிட்டான். அவர் திருவடி பிடிச்சுட்டே பெருமாளுடைய முழந்தாளை பார்த்தார்னா அதுல அவருடைய முகம் தெரியும். அந்த முகத்துல ஏதாவது சரியா இருக்கா, தலையெல்லாம் கோதி இருக்கா அப்படின்னு அதெல்லாம் அவர் பார்த்துக்கலாம். ரெண்டாவது அழகு சாதனம்ங்கிறது கலாச்சிகா அப்படிங்கிறது ஒரு சின்ன பாத்திரம் ஒண்ணு கையில வச்சுட்டு இருப்பா. மரகத கல்லாலே ஆன ஒரு பாத்திரம் ஒண்ணு. அதாவது பெரிய ராணிகள்லாம் இருக்கா இல்லையோ, அவெல்லாம் கொஞ்சம் வெத்தலை போடுறதுக்கெல்லாம் ஏத்த மாதிரியாக ஒரு பாத்திரம் ஒண்ணும் கையில வச்சிருந்தோம். இவ வச்சுக்க மாட்டா, அந்த தோழிகள் தான் பக்கத்துல வச்சுப்பா. அதுவும் மரகதத்திலேயே ஆச்சா, மரகத கலாச்சிகையா, மரகதத்திலே ஆகக்கூடிய ஒரு பாத்திரமாக இந்த ஜங்கா கணுக்கால்ங்கிறது இருக்கு. ஆக பிராட்டிக்கு வேண்டியதான இந்த அழகு சாதனங்கள்லாம் இருக்கு. இருந்தா அப்ப பிராட்டி எப்படி இருப்பான்னா ரொம்ப காந்தியோட இருக்க. அழகு சாதனங்கள் பக்கத்துல இருந்தா அவ அழகு பண்ணிட்டு ரொம்ப அழகா இருக்க. அப்படிப்பட்ட விராட்டி தான் தவச்சரணோ உன்னுடைய திருவடியை விடாமல் சேவனம் பண்றார் அப்படின்னு வரும். ஆக ரெண்டு அர்த்தத்துல இந்த ஸ்லோகமானது இருக்குன்னு பார்க்கிறோம். லக்ஷ்மி பிராட்டிக்கு ஒண்ணு, அப்புறம் எம்பெருமானுடைய காந்தி அப்படிங்கிற ஒண்ணு. லக்ஷ்மி பிராட்டிக்கு ஒரு மணி தர்ப்பணம், ஒரு கலாச்சிக்கா பாத்திரம், எல்லாத்தோடையும் அவர் அழகா இருக்க. அது மாதிரி காந்தி அப்படிங்கிறதுக்கு மணி தர்ப்பணம், ஜானு தான் மணி தர்ப்பணம், முழங்கால் தான் மணி. லக்ஷ்மி பிராட்டிக்கு முழங்கால் தான் மணி தர்ப்பணம், பெருமாளுடைய முழங்கால் இருக்கும்.
அப்புறம் ஜங்கா அப்படிங்கிற கணுக்கால் இருக்கொள்ளியோ, கணுக்கால் இருந்தவா காணீரே காரிகையில் வந்து காணீரேன்னு சொல்ற கணுக்கால். அதுவும் அது மரகதமான கலாச்சிக்கா பாத்திரமான அது இருந்துதான். இது ரெண்டு இருக்கும்போது தன்யா. அப்ப இந்த ரெண்டோடு கூட இருக்கக்கூடிய ஒரு பாக்கியம் அந்த காந்திக்கு இருக்கு. பொதுவா எல்லாருக்கும் இது ரெண்டும் கிடைச்சிடுமா என்ன? இப்படிப்பட்ட ஒரு மணி தர்ப்பணமும் இப்படிப்பட்ட ஒரு கலாச்சிக்கா பாத்திரமும் யாருக்கு கிடைக்கும்? லக்ஷ்மி தேவிக்கு கிடைச்சது, எம்பெருமானுடைய காந்திக்கு கிடைச்சு, திருமேனி ஒளிக்கு கிடைக்கிறது. ஜானுமணி தர்ப்பணே நச்ச ஜங்கா மரகத கலாச்சிகையாச்ச தன்யா. முழங்கால் என்கிற மணிமயமான கண்ணாடியாலும் கணுக்கால் என்கிற மரகதமயமான பாத்திரத்தினாலும் தன்யா கொண்டாடும்படியாக அழகாக பாக்கியம் செய்ததாக இருக்கக்கூடியது காந்திஹி, பெரும் பயனை அடைந்தது. தன்யானா ஆஹா இதெல்லாம் கிடைச்சுடுத்தேன்னு காந்திக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த காந்தியானவர் இப்போ லக்ஷ்மி தேவி போல இருக்கார். இருந்தது சரோஜலாஞ்சனோ தவ சரணோ நமுஞ்சதி. தாமரப்பூ அடையாளம் கொண்ட எம்பெருமானுடைய திருவடிகளை லக்ஷ்மி தேவி விடுவதில்லை. அதுபோல எம்பெருமானுடைய காந்தி பிரகாசமும் விடுவதில்லை. ஜானுமணி தர்ப்பணே நச்ச ஜங்கா மரகத கலாச்சிகையாச்ச தன்யா அச்சுத நமுஞ்சதி காந்தி லக்ஷ்மீரிவ சரோஜலாஞ்சனௌ தவ சரணௌ. இந்த கண்ணாடி கலாச்சிக்கா பாத்திரம் அப்படிங்கிற மாதிரி அழகு சாதனத்துல இந்த தாமரப்பூவும் ஒண்ணு. தாமரப்பூவும் அழகு சாதனத்துல கூட சேர்ந்தது. ஆக அதுவும் இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். இப்போ இங்க லக்ஷ்மி ரிவ அப்படிலாம் சொன்னபடினால பிராட்டியார் பாத சேவனை பண்ண மாதிரி பெருமாளுடைய காந்தியும் பாத சேவையை பண்ணுகிறது அப்படின்னு சொல்லும்போது பிராட்டியாரோட சேர்ந்து பெருமாளுடைய காந்தி அழகா இருக்கு அப்படின்னு அர்த்தம் கிடைக்கும். அடுத்து 43வது ஸ்லோகம். ஸ்ரீ சீமந்த பசூனம் சோகை நயசச்ச துஜ்ஜ சௌவசரணம் கவனகன ஜனிய சுரநயி பசமியதே லோக பாயயம் பய பவுமம் பயுமம் ஸ்ருதி சீமந்த பிரசூனம் சோபதே நத சத்ய தவ சர்வசரண்யம் கிரமண க்ஷண ஜனித சுரநதி பிரசமித திரைலோக்கிய பாதகம் பதபத்மம். திருவடிதான் பதபத்மம் அப்படின்னு திருவடி தாமரை. இந்த திருவடி தாமரையுடைய பெருமைகளை எல்லாம் அழகா சொல்ற. அதனுடைய அழக முதல்லயே பார்த்துட்டோம் நம்ம போன ஸ்லோகத்திலேயே. திருவடி தாமரைன்னு வரும்போது வெறும் அழகு மாத்திரம் சொன்னா போறாது, திருவடிக்கே இருக்கக்கூடிய பெருமைகள்லாம் இருக்கும், அதெல்லாம் சொல்றார். முதல் பெருமை ஸ்ருதி சீமந்த பிரசூனம். ஸ்ருதி மாதா வேத மாதா இருக்காரு, அவருடைய தலை வகுட்டிலே வைக்கக்கூடிய ஒரு புஷ்பம் மாதிரி இருக்காங்க. புஷ்பத்தால் அலங்காரம் பண்ணி நெத்திக்கு மேல அலங்காரம் பண்ணி தலையில வச்சான்னா எப்படியோ அந்த மாதிரி வேத மாதாவுடைய தலையில அலங்காரமாக இருக்கக்கூடியவர் இந்த திருவடி. அப்படின்னா வேதங்கள் எல்லாம் எம்பெருமானுடைய திருவடியை தலைமையிலே வைத்து போற்றுகின்றன. வேதங்களுக்கு தலை அப்படின்னா உபனிஷத்துன்னு அர்த்தம். ஏன்னா அதுக்கு வேத சிரஸ்னு பேர். அந்த உபனிஷத்துல எம்பெருமானுடைய திருவடியை அழகாக சொல்லுகிறது. அதைத்தான் சொல்ற, வேத மாதாவுடைய சிரஸுக்கு ஒரு ஆபரணமாக ஒரு புஷ்பமாக இருக்கார் திருவடி. இந்த விஷயம் முன்னாடியே வந்திருக்கு, ஆபரணம் வந்திருக்கு, இப்போ புஷ்பமாக இருக்கார். ரெண்டாவது சர்வசரண்யம். ரெண்டாவது பெருமை சர்வசரண்யம், எல்லாராலும் சரணடையத்தக்கது. முதல் பெருமை வேதத்திலே கொண்டாடப்படும் பெருமை, வேதத்திலே தலையாலே கொண்டாடப்படும் பெருமை உடையது திருவடிக்கு முதல் பெருமை. இரண்டாவது பெருமை சர்வசரண்யம், எல்லாராலும் சரணடையத்தக்கது. மூணாவது பெருமை கங்கா நதியை உண்டாக்கினது. ஏன்னா வாமனாவதார திருவிக்கிரமாவதாரத்துல உலகளந்த போது அந்த பெருமாளுடைய திருவடியிலிருந்துதான் கங்கா நதி உண்டாச்சு. கிரமண க்ஷணஜனித சுரநதி பிரசமித திரைலோக்கிய பாதகம். உலகளந்த போது அந்த திருவடியிலேருந்து வந்த சுரநதி கங்கா நதி, அதனாலே 3 லோகத்துல இருக்க ஜனங்களுடைய பாபத்தை எல்லாம் போக்கடிக்க கூடியது இந்த பாத பத்மம் அப்படின்னு திருவடி தாமரை என்பது.
ஆக 3 பெருமை. எல்லாருடைய பாபத்தையும் போக்கடிக்கக்கூடிய கங்கா நதியை உண்டாக்கிறது அப்படிங்கிற ஒரு பெருமையை உட்பட 3 பெருமையை சொல்லியிருக்க. நம்ம ஒண்ணு ஒண்ணா பார்க்கலாம். முதல் பெருமை ஸ்ருதி சீமந்த பிரசூனம். சீமந்தானா தலை வகுடு ஆரம்பிக்கிற இடத்துல நெத்தியில, அதுக்கு சீமந்தம் அப்படின்னு பெயர். பிரசூனம்னா புஷ்பம் அப்படின்னு அர்த்தம். சீமந்தத்துல ஒரு புஷ்பம் ஒண்ணு தலையில சூடி வச்சான்னா எப்படியோ அந்த மாதிரி வேதமாதாவுடைய சீமந்தத்தின் தலையில ஒரு புஷ்பம் வச்ச மாதிரி இருக்கு. வேதமாதா இந்த புஷ்பம் தேவை. இது அடிக்கடி சுவாமி தேசியன் பல இடத்துல சொல்லிருக்க. சக்தி இதுல இங்க பல இடங்கள்ல சொல்லிருக்க. இது ஏன் சொல்றாரு அப்படின்னு கேட்டான்னா, வேதமாதாவுடைய தலையில இருக்கக்கூடிய புஷ்பம் சீமந்தத்துல அந்த மாதிரியாக குங்குமம் இதெல்லாம் ஆபரணங்கள்லாம் வச்சுப்பா, குங்குமங்கள்லாம் வச்சுப்பா, புஷ்பங்கள்லாம் வச்சுப்பா. இதெல்லாம் எதுக்காக அப்படின்னு கேட்டான்னா, ஒரு சௌமங்கல்யம், சுமங்கலமாக நல்ல மங்கள ஆபரணங்கள். புஷ்பமே மங்களம், குங்குமம் மங்களம், ஆபரணம் மங்களம். இதெல்லாம் தன் தலையில வச்சுண்டு மங்களகரகமாக இருப்பார்கள் அப்படிங்கிற அர்த்தத்துல. அந்த மங்களம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அப்ப அதெல்லாம் வச்சுக்க மாட்டார். அப்போ பெருமாளோட சேர்ந்து இருக்கும்போது வேத மாதாவானவர் இந்த மாதிரி பெருமாளுடைய திருவடியே புஷ்பமாக, பெருமாளுடைய திருவடியே ஆபரணமாக அப்படிலாம் இருக்கும் இல்லையோ, அவர் மங்களகரமா இருக்கார். இதே சில மதத்துக்காரெல்லாம் வேதத்தை பெருமாள் விட்டு பிரிச்சு விடுறான். பிரிச்சுட்டு நாங்க வைதிகான்னு சொல்லிப்பா, ஆனா சொல்லிட்டு பெருமாள் தான் வேதநாயகன் அப்படிங்கறது சொல்லாம இருப்பா இல்லையோ. அப்போ அவ கிட்ட வேத மாதா போய் படாத பாடு படுறார். ஏன்னு கேட்டான்னா, அவ அந்த வேத மாதாவுடைய சிரஸ்ல இருக்கக்கூடிய குங்குமமோ புஷ்பத்தையோ இதெல்லாம் அவர்கள் லட்சியமே பண்ணுவது கிடையாது. அதெல்லாம் இல்லாமையே வச்சுக்கிறார். வேத மாதா வச்சுன்னு இருக்கா. ஆனால் அந்த வேத மாதாவுக்கான ஆபரணங்கள், அழகு, சௌமங்கல்யம் அதெல்லாம் இல்லை. சுருக்கமா சொன்னா அவ சொல்ற வேதத்துல மங்களம் இல்லை. ஏன்னா வேதத்தை சொல்லிட்டு எம்பெருமான் நாயக்கன்கிறது சொல்லாம இருந்தா அப்ப மங்களமான வேதம் அப்படிங்கிறது இல்லை, அமங்கலமான வேதம் தான் இருக்கு. வேதத்தை மங்களமாக்குவது எம்பெருமானுடைய சம்பந்தம் தான். அந்த எம்பெருமானுடைய சம்பந்தத்தோடு கூட மங்களமான வேதத்தை நிலைநாட்டுவது நம்முடைய ஆச்சாரியர்கள் தான். அவர்கள் தான் பெருமாளையும் வேதத்தையும் சேர்த்து வச்சு வேதத்தை மங்களமாக ஆக்குகிறார்கள் அப்படின்னு அர்த்தம். ஸ்ருதி சீமந்த பிரசூனம். பிரசூனம்னா புஷ்பம்னு அர்த்தம். சோபதே நத சத்ய தவ சர்வசரண்யம். நத சத்ய அப்படின்னா அடியவர்க்கு மெய்யனே, தவ உன்னுடைய, சர்வசரண்யம் எல்லாரும் சரணடையத்தக்கதான இந்த பதபத்மம் அப்படின்னு கடைசியில இருக்கு. சோபதேனா பிரகாசிக்கிறதுன்னு அர்த்தம். ஏன்னா சர்வசிய சரணம் அப்படின்னு வேதம் சொல்றது எல்லாரும் சரணடையும்படியாக அந்த திருவடியானது இருக்கு. பெருமாளுடைய திருவடி அப்படிங்கிறது இருக்கு. சர்வலோக சரண்யாயன் விபீஷன் சொல்றாரு இல்லையா, அசுரர்களா இருந்தா என்ன, எங்களுக்கும் சரண்யம் பெருமாளுடைய திருவடி தான் அப்படின்னு விபீஷன் வந்து சரணாகதி பண்றார். சுக்ரீவன் வந்து சரணாகதி பண்றார். காகாசுரன் வந்து சரணாகதி பண்ணான். ஆக சர்வலோக சரண்யா திரௌபதி சரணாகதி பண்றார். இப்ப பெரிய பெரிய மகான்கள் ஆச்சாரியாலாம் சரணாகதி பண்றான். இப்போ சர்வசரண்யன் எம்பெருமான் அப்படி இருக்கும். அப்ப சர்வசரண்யமாக இந்த திருவடி இருக்கு. எல்லாரும் சரணடையத்தக்கதாக இந்த திருவடி இருக்கிறது. மூணாவது, கங்கா நதியை உண்டாக்கினது. நம்மளுடைய பாபங்களை போக்கும் கங்கா நதியை உண்டாக்கினது. கிரமணக்ஷண ஜனித சுரநதி பிரசமித திரைலோக்கிய பாத்தகம். கிரமணக்ஷணம்னா அந்த உலகளந்த காலத்து, உலகளந்த காலம், க்ஷணம்னா அந்த காலம். கிரமணம் அப்படின்னா தாண்டதுன்னு அர்த்தம். அதான் உலகளக்கிறான். அப்போ அன்றியும் பேர் வாமனனாகிய காலத்துங்கிறார். அந்த மாதிரி திருவிக்கிரமனாக பெருமாள் உலகளந்த காலத்திலே ஜனித சுரநதி, அப்போ அதுல திருவடியிலேருந்து உண்டானதுதான் சுரநதி அப்படின்னு, தேவலோக நதியான கங்கா. பிரசமித அந்த கங்காயினாலே போக்கடிக்கப்பட்ட திரைலோக்கிய பாத்தகம், 3 லோகத்துல, ஏன்னா 3 லோகத்திலையும் பாயிருது கங்கா. மேல் லோகத்துல தேவர்கள் சிவன்ல இருந்து ஆரம்பிச்சு, சிவன் தலையில தங்கினார், சிவன்ல இருந்து ஆரம்பிச்சு பாப்பங்கள்லாம் போறது. நம்ம லோகத்துல நாமெல்லாம் போய் தீர்த்தம் வர்றோம், கங்கா நதி ஸ்நானம் பண்ணா பாப்பங்கள்லாம் போகும். இதை தவிர கீழ் பாதாள லோகத்திலேயும் கங்கா நதி போறது.
அங்கேயும் நிறைய பேருடைய சாபங்கள் பாப்பங்கள் எல்லாம் போக்கடிச்சு சகரபுத்திராவுக்கெல்லாம் விமோச்சனம் கொடுத்தது கங்கா நதி தான் அப்படின்னு சரித்திரம் ராமாயணத்துல இருக்கு. அவெல்லாம் சாம்பலா இருந்தா. சகர புத்திரர்கள்னு சகர ராஜா ஒருத்தர் ராஜா, அவனுடைய புத்திரர்கள் மொத்த பேரையும் ஒரு ரிஷி ஒருத்தர் சாபம் போட்டார். மொத்த பேரும் எரிஞ்சு போயிட்டான், சாம்பலா இருந்தா. அப்ப பகீரசன்கிறவர் தான் அந்த சகர வம்சத்துல வந்தவன், ஸ்ரீராமனுடைய வம்சம் தானே. அந்த கங்கா நதியை இங்க வரவழைச்சு அந்த சாம்பலை அதுல கரைச்சான். அதுக்கப்புறம் தான் அவளுக்கெல்லாம் நல்ல கதி, அந்த பித்திருக்களுக்கெல்லாம் நல்ல கதி வந்துதான். அதனாலதான் சாம்பலை கங்கா நதியில கரைக்கிறது விசேஷம் அப்படின்னு சொல்றது. ஏன்னா அந்த பித்திருக்களுக்கு நல்ல கதி கிடைக்கும் அப்படின்னு சொல்றது. அந்த ஆரம்பிச்சு வச்சா நீ வந்தான் பாதாள லோகத்துல இருந்த அவளுக்கு நல்ல கதி கிடைச்சுதான். ஆக 3 லோகத்தையும் பாப்பத்தை போக்கி நல்ல கதியை கொடுக்கக்கூடிய கங்கா நதியானது பெருமாளுடைய திருவடியில வந்திருக்கு. பிரசமித திரைலோக்கிய கிரமண க்ஷண ஜனித சுரநதி பிரசமித திரைலோக்கிய பாதகம். திரைலோக்கியன்னா 3 லோகம், பாத்தகம்னா பாப்பம் அர்த்தம். பிரசமித்தான போக்கடிக்கப்பட்ட 3 லோகத்து பாதகத்தையும் பாபத்தையும் போக்கடிக்கிற இந்த சுரநதி அப்படின்னு கங்கைக்கு பெயர், தேவலோகத்து நதியானபடினால. அப்படிப்பட்ட பதபத்மம், அப்படிப்பட்ட திருவடி தாமரையானது ஸ்தோபத்தே பிரகாசிக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஸ்ருதி சீமந்த பிரசூனம், இத்தனை பெருமை இருக்கும்போது பிரகாசிக்காம எப்படி இருக்கும்? ஸ்ருதி சீமந்த பிரசூனம் ஸ்தோபதே நத சத்ய தவ சர்வசரண்யம் ரமண க்ஷண ஜனித சுரநதி பிரசமித திரைலோக்கிய பாதகம் பதபத்மம். கங்கா நதியானவர் பெருமாள் திருவடியிலேருந்து வந்தார் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பிரசித்தம். தேசிகனும் 10 இடத்துல சொல்றார். ஆன்மீகத்தெல்லாம் நித்திய ஆராதனத்தெல்லாம் பெருமாள் திருவடியிலேருந்து வர கங்கா நதியில குளிச்சுட்டு நம்ம ஆராதனை பண்ற மாதிரி நினைக்கணும். இந்த பூத சுத்தியில அது வரும். நம்ம ஏதோ அரையும் குறையுமா தீட்டாக பதட்டத்தோட பண்றோம் இல்லை. பெருமாள் திருவடி கீழேயே போகணும். அந்த திருவடி கீழேந்து அங்கேருந்து கங்கா நதி வரும். அந்த கங்கா நதி நம்ம தலையில விழுந்ததா நினைச்சு நம்ம சுத்தமா இருக்கிறதா பாவனம் பண்ணி இந்த மானச ஆராதனங்கள்லாம் பண்ணணும் அப்படின்னு இருக்கு. அந்த மாதிரியாக இந்த அப்படிப்பட்ட கங்கா நதியை உண்டாக்கினது இந்த பதபத்மம் அப்படின்னு. அப்போ அதனால என்ன தெரியுதுன்னு கேட்டான்னா, எம்பெருமான் திருவடியிலேருந்து வந்த கங்கா நதி இருக்கும், அதுவே 3 லோக பாப்பத்தை போக்கடிக்கிறதுனா அப்ப எம்பெருமான் திருவடி எப்படி இருக்கும் பாருங்க. இந்த திருவடியிலேருந்து வந்ததே அப்படி இருக்குன்னா அப்ப திருவடி எவ்வளவு விசேஷமா இருக்கும். அதுதான் சகல பாபத்தையும் போக்கும். அதனால்தான் சர்வசரண்யம். எல்லாரும் சரணாகதி பண்றான். பாப்பத்தை போக்கி மோட்சம் கொடுக்க முடியும். அதனால அதை நம்பி எல்லாரும் சரணாகதி பண்ணுகிறார்கள் அப்படிங்கிற அர்த்தமானது, உள்ள அர்த்தமானது இதுல கிடைக்கிறது. இந்த கங்கா நதிக்கே 3 லோகத்தை பாப்பத்தை போக்கடிக்கணும்னா திருவடி எப்படி இருக்கும் அப்படின்னு. அதனாலதான் பாதுகாசத்திலையும் சொல்றார் திருவடி சம்பந்தம் இருக்கு. இப்ப கங்கா நதியானது பாப்பத்தை போக்கடிக்கிறது அப்படின்னா அப்போ இது பாதுகையானவர் அவர் இன்னும் விசேஷமாக நம்ம தலையில தரிச்சானாலே போறோம், சகல பாப்பத்தையும் அவர் போக்கடிச்சு கொடுப்பார் அப்படின்னு தெரியும். ஸ்ருதி சீமந்த பிரசூனம் சோபதே நத சத்ய சர்வ சர்வசரண்யம். நத சத்தியனா அடியவர்க்கு மையனே, சர்வசரண்யம் எல்லாரும் சரணடைத்தக்கதாக உன்னுடைய திருவடியானது பிரகாசிக்கிறது. திருவடி தாமரை கிரமணக்ஷண ஜனித சுரநதி பிரசமித திரைலோக்கிய பாதகம் பதபத்மம் அப்படின்னு இந்த திருவடி வர்ணனம் ஆயிடுச்சு. அடுத்து 4வது அடுத்த ஸ்லோகம். இதி திரிபுவனைக மூலம். ஆக ஒவ்வொரு ஏகைக சோங்கானி தியானுபாவியதம் பாகவதத்தில் சொன்ன மாதிரி ஒவ்வொரு அவயவமாக நின்று பெருமாளை சேவிச்சு அனுபவிக்கணும்னு இருக்கோம். அப்படி அனுபவிச்சா நம்ம பாப்பங்கள்லாம் போகும் அப்படின்னு அந்த ரீதியில ஒன்னொன்னாக அனுபவிச்சார். இப்ப முடிச்சுட்டார். அதாவது கேசாதி பாதாந்த வர்ணனம் தானே. கேசத்திலேருந்து ஆரம்பிச்சு பாதம் வரைக்கும், கிரீட்டத்திலேருந்து ஆரம்பிச்சு பாதம் வரைக்கும் சுவாமி தேசிகன் அனுபவிச்சுட்டார். இனிமே மொத்தமாக இன்னும் சில விஷயங்கள், குறிப்பா வேதாந்த விஷயங்கள், சரணாகதி விஷயங்கள் எல்லாம் சொல்லணும். அதெல்லாம் இனிமே சொல்ல போற. அழகா பகவத் தியான சோபானத்துல இந்த மாதிரி கேசாதி பாதாந்தம் வர்ணனம் ஆனப்புறம்
அது மொத்தத்தையும் சேர்த்து ஒரு ஸ்லோகம் ஒண்ணு சொல்றேன். பாதாம்போஜம் ஸ்பிருஷதி பஜதேன்னு. அந்த மாதிரி இங்கேயும் மொத்தமும் சேர்த்து ஒவ்வொரு அவயமா சொல்லாட்டா கூட ஒரு ஸ்லோகம் ஒண்ணு சொல்லி முடிக்க போறேன் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த ஸ்லோகத்தையும் நாம அடுத்த வாரம் பார்க்கலாம். இப்ப பாதாந்த வர்ணனம் அப்படிங்கிறது ஆயிடுச்சு. மேற்கொண்டு பல விஷயங்கள் எல்லாம் பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.